நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி திங்கள் கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நம்மை நிறைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நம்பிக்கையினாலேயே நீதி தலைவர்கள் அரசுகளை வென்றார்கள் என்கிற அற்புதமான அடையாளத்தை இந்த நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு தருகிறது. நாமும் நம்முடைய வாழ்வியல் போராட்டங்களை வெற்றி கொள்ள நம்முடைய நம்பிக்கை ஒன்றே போதும் என்பதை இது உறுதி செய்கிறது. துன்ப நேரத்தில், துயர நேரத்தில், போராட்டங்களில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருந்தால், நீங்கள் இன்று உள்ளத்திலே எழுதி வைக்க வேண்டிய ஒரு உண்மையான ஒரு வார்த்தை, எனது நம்பிக்கை என்னுடைய வாழ்வை வளப்படுத்தும். என்னுடைய நம்பிக்கையினாலே நான் இந்த துன்பத்தை கடந்து செல்வேன். என் நம்பிக்கையினாலே நான் இந்த தீமையிலிருந்து விடுதலை அடைவேன் என்கிற இந்த ஆசீர்வாத உள்ளத்தோடு நாம் இந்த நாளில் பயணிக்க ஆண்டவரை பாடி துதிப்போம். ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. திருப்பாடல் 31 இன்று அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. இதோ இந்த அருமையான வேளையில் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற நாம், நம்முடைய உள்ளங்கள் உறுதியாயிருக்க, ஆண்டவருக்குள் அது உறுதியடைய நாம் இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. கடவுள் மனிதரின் சூழ்ச்சியினின்று நம்மை காப்பாற்றுகிறார். இறைவார்த்தை இப்படியாக சொல்கிறது: மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களை காப்பாற்றி முது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர் என்கிற வார்த்தையின்படி எல்லாவிதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கிற பரிசுத்த தெய்வத்தின் கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து, அந்த இறைவன் தாமே எல்லாவித கண்ணிகளிலிருந்தும், மக்கள் நமக்கு எதிராக செயல்படுத்துகிற செயல்களிலிருந்தும் நமக்கு விடுதலை தருகிறார். துணிந்து பாடி ஆராதித்து மகிழ்வோம். ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை நம்புவோரே,
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரனில் அவர் தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்கச் செய்தார் என்று. நாமும் கூட ஆண்டவரை புகழ்ந்து போற்றுகிற போது நாமும் முற்றுகையிடப்பட்டிருக்கிற பல்வேறு காரியங்கள் உண்டு. நம்மை எல்லாவிதத்திலும் சூழ்ந்து நின்று நம்முடைய நன்மைகளை தடை செய்து கிடக்கிற தீமைகளிலிருந்து நம்மை வியத்தகு முறையில் விடுதலை கொடுக்க நமக்கு அந்த சூழல்களை விளங்கச் செய்கிறவர் நம் ஆண்டவர். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம் அடியார்கள் உம்மிடம் அன்பு கொள்ளுகிற போது அவர்களுக்கு நீர் முழுமையாக ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை வாழ்விக்கிறீர். இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்த உம்முடைய மக்களை தேடி வந்திருக்கிற எங்கள் ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த பிரசன்னம் என்னாலும் எங்கள் மத்தியிலே உயிருள்ள பிரசன்னமாய் விளங்க எங்களை நீரே உண்மையை நோக்கி வழி நடத்துவீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.